பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் ஆராதனை செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பல சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவருடைய அன்பை மறந்து விடுகிறோம். ஆனாலும் கூட தேவன் இம்மட்டுமாய் அவருடைய கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நடத்துகின்றார். ஆகவே நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிக்கிறதில் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அளவில்லா மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவரீர் தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய தயவு எங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் இறங்கட்டும். தகப்பனே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்களோடு கூட சில வசனங்களை இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். தேவன் தாமே இந்த வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் வேதத்தை திருப்பினால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாகிய 23வது வாக்கியத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நாம் நிச்சயமாக மரிக்கப் போகின்றோம். மரணம் என்பது ஆவிக்குரிய ரீதியிலும் மாம்சீக ரீதியிலும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற கிரியைகளுக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நிச்சயமாக அவைகளுக்கு கணக்கு உண்டு. இதுவே உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. சரி, பைபிள் தெளிவாக சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் மனிதனுக்கு பாவத்தை குறித்த பயமோ, பாவத்தை குறித்த ஒரு கலக்கமோ, ஐயோ நம்ம தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோமே, நம்ம தவறான பாதையில் நடந்துட்டுருக்கிறோமே அப்படின்றத குறித்த எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் தான் மனிதன் காணப்படுகின்றான். அன்றாட வாழ்க்கையிலே எழுந்திருக்கிறான், ஓடுறான், ஒடியாடுறான், வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், உலகத்தில் உள்ளவைகளை அதிகமாய் நேசிக்கிறான். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மரணம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற ஃபிசிக்கல் டெத் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் இன்னொரு மரணம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது நித்திய மரணம். அது நியாய தீர்ப்புக்கென்று மனிதனுக்கு நியமிக்கப்படுகிற நித்திய தண்டனையை மரணம் என்று தான் வேதம் குறிப்பிடுகிறது. அப்போது மனிதனுடைய அந்த இரண்டாவது மரணம் என்பது மிகவும் கொடூரமானது.
இந்த முதலாவது மரணம் நிச்சயமாக ஒரு மனிதனை திரும்பவுமாக உயிர்த்தெழுதலிலே எழுப்பக்கூடியது. நிச்சயம் அந்த மனிதனுக்கு ஒரு ரெசரக்ஷன் டே என்ற ஒரு நாளை தேவன் வைக்கிறார். எப்படி மரண நாள் என்ற ஒன்று உண்டோ அதே மாதிரி ரெசரக்ஷன் டே என்ற ஒன்றும் உண்டு. ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் நித்திய ஆக்கினை அடையப்போகிற ஆத்துமாக்களுடைய நிலைமையை தான் இந்த ரெண்டாவது மரணம் என்று இந்த செகண்ட் டெத் அப்படின்று நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நித்திய மரணம், இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் டெத். இதுக்கு ரெசரக்ஷன் கிடையாது. ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டு ஒரு மரணம் தான். அதில் எந்த விதமான ரெசரக்ஷனோ அங்கே ரிப்பன்டன்ஸோ அங்கே ரீகான்சிலேஷனோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, பரிசுத்தமாக, நித்தியத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்றது தேவன் இந்த விஷயத்தில் வைக்க கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்குமே திரும்பவும் ரெண்டாவது முறை வாழ்கிற வாழ்க்கை வாய்ப்புகள் இல்லை என்பதை முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், ஃபஸ்ட் சான்ஸ் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் இருக்கிற இந்த கடைசி வாய்ப்பை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி உலகம் அதை புரிந்து கொள்வதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பல சூழ்நிலைகளில் தேவனுடைய ஜனங்கள் அதாவது உலகத்தை ரொம்ப நேசித்து உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளே தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிற, தங்களை தாங்களே வேதனைக்குட்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உரைக்கப்பட்டது. அது ஒரு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது சொல்கிறாரு, பொருளாசையை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எல்லாத்துக்குமே ஒரு 3 விதமான ஆசை இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. ரெண்டாவது, நான் ரொம்ப நாள் உயிரோட சந்தோஷமாக இருக்கணும், இது ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை. மூணாவது, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையில் நல்ல சம்பாதித்து நல்ல ஒரு லக்ஸரியஸ் கம்ஃபர்டபுள் லைஃப், அதாவது யார்கிட்டையும் நம்ம எதுக்கு நிற்கக்கூடாது, நான் என்னுடைய தேவைகளை சந்திக்கத்தக்க விதத்தில் நான் வாழணும் அப்படின்றது மூணாவது ஒரு ஆசை. இது எல்லா மனிதனுக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு சேர்த்து வச்சாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம இதுக்காக கடின உழைத்து நம்ம செயல்படுத்தினாலும், இந்த பொருளும் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களும் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களும் சொத்துக்களும் ஒரு மனிதனுக்கு ஜீவன் அல்ல. அப்படின்னா இது நிரந்தரம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக சொல்லணும், இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எல்லா மனிதனும் சாதாரணமாக தான் கொண்டு போகப்படுகின்றான். எல்லா மனிதனும் ஒரே மாதிரி தான் மரணத்தை தழுவுகின்றான். இதில் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன்
என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானது தான் மரணம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை புரிந்து கொண்டு இந்த பொருளாசை என்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சத்துரு நம்முடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடிய ஒரு பொல்லாத விதை இந்த பொருளாசை. கவனிங்க, அல்லாமலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள் சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமாயின் உன்னுடைய நிலைமை என்ன? அதுக்காக தான் பிரயாசப்பட்டு நாம் உயில் எழுதி நம்முடைய சொத்துக்களை நம்முடைய வரும் தலைமுறைக்கு கொடுத்து விட்டு செல்கின்றோம். பிகாஸ் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கடைசி வரைக்கும் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், உலகத்தையே தன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று ஹெலனிசம் கொள்கையிலே தீவிரமாக இருந்த மகா அலெக்சாண்டர் அவர்கள் ஒரு நாள் வியாதியிலே மரிக்கிறார்கள். அவர் மரிக்கும் பொழுது தன்னுடைய தளபதிகளை அழைத்து அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய கரங்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போகும் பொழுது என்னுடைய கரங்களை வெளியில் தெரியும்படி வையுங்கள். உலகத்தையே அரசாள நினைத்த அலெக்சாண்டர் வெறும் கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு போகிறார் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவர்கள் சொன்னதாக வரலாற்று குறிப்புகளிலே காண்கின்றோம். இந்த உலகத்தையே கட்டி காத்தாலும் நீங்கள் பார்க்குற பதவி, அதிகாரம், உங்ககிட்ட இருக்கிற பணம், சொத்துக்கள், பொருட்கள், செல்வம், மதிப்பு, பேர், புகழ் எல்லாமே இந்த உலகத்தில் உங்கள் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். பொருளினால ஆத்மாவுக்கு வேல்யூ இல்லை. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் பொருட்களுக்கு வேல்யூ. அதை புரிஞ்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏனோ தெரியல, மனிதன் ஆத்மாவை ஒரு பொருட்டாகவே அவன் கவனிக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்கிற இன்னொரு மனிதன் உண்டு. வேதம் சொல்லுகிறது அவன் உள்ளான மனிதன். அந்த மனிதனுக்கு உணர்வு, உணர்ச்சி, சிந்தனை எல்லாம் அந்த மனிதனுக்குள்ளே காணப்படுகிறது. இன்றைக்கு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஆத்மாவை குறித்து நான் கரிசனை இல்லாமல் இருப்பேன் என்று சொன்னால் எப்படி நான் வரும் கோபாக்கனைக்கு தப்பிக்கொள்ள முடியும்? வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழிகள் 12:28 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நீதியின் பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதியின் பாதை அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த உலகத்தில் செல்வம், பொருள், பதவி, ஆசை இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரைச்சியஸ் லைஃப், நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணும். கடந்த காலங்களில் சில நாட்களில்
நான் பல அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே போய் பார்க்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய பட்டத்தையும் தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தையும் எவ்வளவு ஒரு மேன்மையாக நினைக்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய நடக்கை, செயல்கள், பேச்சு இவைகளில் நான் காண முடிகிறது. உண்மையிலேயே சொல்லப்போனால் வேதனையான விஷயந்தான். அந்த பதவியிலிருந்து இறங்குற வரைக்கும் தான் அந்த பதவிக்கு மரியாதை. அதுக்கு பிறகு அவரும் ஒரு சாதாரண மனிதராக மாறிவிடுகிறார். இந்த சிம்பிள் தத்துவத்தை கூட இன்றைக்கி புரிந்து கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் பெருமையிலும் இருமாப்பிலும் இருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? நம்ம இலக்கை அடைந்து விட்டோம், லட்சியத்தை அடைந்து விட்டோம். படிக்கணும்னு நினச்சோம், படிச்சிட்டோம். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம். வேலை கிடைக்கணும்னு நினச்சோம், வேலை உயர்ந்த பதவிக்கு வந்துட்டோம். சம்பாதிக்கணும்னு நினச்சோம், சம்பாதிச்சிட்டோம். சொத்து சேர்த்துணும்னு நினச்சோம், சொத்து சேர்த்துட்டோம். எனக்கு என்ன குறை? எனக்கு எல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு. இந்த உலகத்தில் நான் என்னென்ன இலக்கை அடைய வேண்டுமோ அது எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன். இனி எனக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உன் ஆத்துமாவை குறித்து நீ கரிசனையற்றிருந்தால், இன்று உன் ஆத்துமா உன் சரீரத்தை விட்டு வெளியேறும் என்று சொன்னால், உன்னுடைய நிலைமை என்ன என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க. ஆமேன். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஊமை தான் இந்த ஊமை. அதனால் மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு கரிசனை, நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற அந்த மேன்மையான சித்தம் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மார்க்கங்களும் மரணத்துக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையை போதிக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நான் வாழ்கிற அந்த சிறப்பான வாழ்க்கை தான் என்னுடைய மரணத்துக்கு பின் வரக்கூடிய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதையும் எல்லா மார்க்கங்களும் மதங்களும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனாலும் மனிதன் இன்னும் மாறவில்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கணும். உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. அதில் பயங்கரமான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யாருன்னா, அவனும் அனுபவிக்க மாட்டான், அனுபவிக்கிறவனே விட மாட்டான். ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சிலர் பாருங்கள், இந்த உலகத்தை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு ஜாலியாக லைஃப்பை முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே நல்லா அனுபவிக்கணும், லைஃப்பை அனுபவிக்கணுன்னே அவங்க பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. சும்மா அழகாக போவாங்க. அப்படியே அவங்களுடைய லைஃபு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. மேபி அவங்க சுயநலமாக கூட இருக்கலாம். இன்னொரு குரூப் இருக்காங்க, எல்லாம் சேர்த்து வைக்கணும் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு உழைப்போ அதுக்கான எந்த விதமான பிரயாசமும் இருக்காது. இன்னொரு வகை மக்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்த்து வச்சிருவான், சகலத்தையும் சம்பாரிச்சிருவான், ஆனால் எதையுமே அனுபவிக்க மாட்டான். எதையுமே அனுபவிக்க மாட்டான். ஒரு ஆசையாக ஒரு நல்ல சாப்பாடு கூட அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் சேர்த்து வைக்கிறதுலாம் செமையாக சேர்த்து வச்சுருப்பார். ஒன்று அனுபவித்தாலையும், இன்னொன்று அனுபவிக்காமலையும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அனுபவிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் அழிஞ்சு போகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்கிறதுக்கு பொருள் தேவை தான், செல்வம் தேவை தான். கர்த்தர் தான் அந்த செல்வத்தை கொடுக்குறாரு. செல்வத்தை கொடுக்குறவர் கர்த்தர். ஆசையை கொடுக்கல, செல்வத்தை கொடுக்குறார். பொருளாசையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார், ஆனால் பொருளை கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். அப்போ ஐஸ்வர்யம் கர்த்தருடையது, பொருள் கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லா செல்வங்களும் கர்த்தருடையது தான்.
ஆனால் பொருளாசை அவர் கொடுக்கல, பொருளை கொடுப்பார். ஐஸ்வர்யம் மிகுதியாகும் போது அதன் மேலே உன் இருதயத்தை நீ வைக்காத அப்படின்றார். அதன் மேலே இருதயத்தை வைக்காத. இன்றைக்கி மனிதர்களுக்கு அது புரியுதா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது புரியுறதில்ல. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் குறிப்பிடுத்தால், நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி எதுக்கு தப்புவிக்குமா? மரணத்துக்கு தப்புவிக்கும். மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கும். மரணத்தின் சூழ்நிலைகளுக்கு தப்புவிக்கும். இதை தான் அன்றைய உலக மனிதர்கள் சொன்னார்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சில வரிகளை அழகாக எழுதினார்கள். இது வாழ்க்கை தத்துவம். இருக்கிற வரைக்கும் நம்ம செய்கிற நல்லதை செஞ்சுட்டு போயிடணும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுல 2 காரியம் இருக்கணும். ஒன்று, நான் தேவனுக்கு பயனுள்ளவனாக இருக்கணும். 2வது, நான் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கணும். நான் எனக்கு மாத்திரம் பயனுள்ளவனாக வாழ்வேன், ஆனால் வேறு யாருக்கும் நான் பயனுள்ளவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மனிதன் பொறுப்பற்ற நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். பல சூழ்நிலைகளில் நம்ம இந்த ஃபிலாசபியை, அதாவது இந்த தத்துவத்தை நம்ம தாண்டி செயல்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவோம். ஆவிக்குரிய சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, கர்த்தருக்குள்ளே வாழணுன்ற ஒரு ஆவிக்குரிய எண்ணங்கள், இதுக்காக இத்தனை சபைகள், உயிர்மீட்சி கூட்டங்கள், சத்தியங்கள், இத்தனை போதனைகள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன் ஆத்மாவினுடைய நிலையை சிந்தித்து மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் எல்லாவற்றையுமே செய்து வைத்திருக்கிறார். பட் எதையுமே நான் கவனிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் மரணம் உன்னை சந்திக்கும். பக்தன் பாடுகிறான், கட்டிய வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எதுவுமே வராது. சொந்த பந்தம் கூட வந்து தள்ளி நிற்கும். அது கொரோனா டைமில் கண்டிப்பாக அது கூட பண்ணாது, வரவே வராது. புரிஞ்சிக்குங்க. இந்த உலகம் அவ்வளோதான், உறவுகள் அவ்வளோதான். இந்த உலகத்தில் நீ பார்க்குற சந்தோஷங்கள் அவ்வளோதான். இந்த உலகத்தில் நீ அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு நிலையில்லாத ஒரு காரியம். கோடி கோடியாக நீ சேர்த்தாலும் அந்த கோடிகள் உன்னோடு கூட வருவதில்லை. எத்தனை செல்வங்களை நீ சேர்த்தாலும் அவைகளில் ஒன்று கூட உனக்கு வருவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் அந்த கிரிமிட்டோரியம் போய் நான் பார்த்தேன். எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரியான முடிவு, எல்லா மனிதனுக்கும் ஒரே இடம்தான், ஒரே மதிப்பு தான், ஒரே இடம்தான், ஒரே முடிவு தான். இதில் மாற்றமே இல்லை. நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம நான் மேன்மையானவன், நீ சிறந்தவன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவருடைய காலத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு சீசர்களுக்குள்ள. அந்த பிரச்சனை என்னன்னா, நம்மளை யார் பெரியவங்க, அது ரொம்ப பெரிய கேள்வி அவங்களுக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீசர்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் உருவானது. நம்மள யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அது நிமித்தம் அவர்களுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதங்கள் வந்துச்சு. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், சிறு பிள்ளையை போல ஒருவன் மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சிறு பிள்ளையை போல ஒரு மனிதன் மாறணும். குழந்தை உள்ளம் ஒரு மனிதனுக்கு வரணும். குழந்தைகளுக்கே இப்போ குழந்தை உள்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஒரு கடினமான காலத்தில் நீங்களும் நானும் வந்துட்டோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். ஏன்? அப்போதைக்கப்போ மறந்துடும், அப்போதைக்கப்போ மன்னிக்கும், அப்போதைக்கப்போ அது திரும்பி ரீகான்சிலேஷன், மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், எல்லாவற்றையும் இந்த குழந்தை உள்ளத்தில் நீங்கள் பார்க்க முடியும். கபடமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். குழந்தையாக மாறுங்க. சின்னவனாக மாறு, பெரியவனாக இருப்ப.
பெரியவனா மாறி சின்னவனா வாழாத அப்படின்ட்டாரு. இந்த சிம்பிள் தத்துவம் இன்னைக்கு உலகத்துக்கு புரியல. இந்த உலகத்தில் அத்தனை ஆவிக்குரிய முயற்சிகளும் எதுக்காக? உங்களை என்னை குழந்தையா மாற்றுகிறதற்காக. இவ்வளோ பெரிய வேதாகமம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்காக? உங்களை என்னை குழந்தையா மாற்றுகிறதற்காக. ஏன்னா அவனை நம்ம மீசையை முறுக்கிட்டு நிற்கிறோம். நம்ம வீரம், நம்முடைய தைரியம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய பொருள், செல்வம், பேர், புகழ், பதவி, பட்டம், மதிப்பு, இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்பு என்னன்னா குழந்தை உள்ளம். ஏன் இன்னைக்கு பலரால் மன்னிக்க முடியல? ஏன் இன்னைக்கு பலரால் பலரை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் இன்னைக்கு பலரால் பல சூழ்நிலையில் சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ ஆர் திங்கிங் ஸோ மெச்சூர்டு. சில விசுவாசிகள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாளை இப்போ ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன். வெரி குட். பாம்பை போல இப்போ நான் வினா உள்ளவனாக இருக்கிறேன், புறாவை போல கபடற்றவனாக இருக்கிறேன், அதே சமயத்தில் பாம்பை போல வினா உள்ளவனாக இருக்கிறேன். இந்த வசனத்தை எடுத்து தவறாக இன்டர்பிரட் பண்ணவங்க என்ன ஆகிட்டாங்க தெரியுமா? பிரசங்கியாக மாறாமல் அதிக பிரசங்கியாக மாறினது தான் மிச்சம். ஆமேன். என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள நான் சரி, நான் கரெக்ட், நான் ஞானி, நான் சொன்னது தான் அப்படின்னு ஒரு மனிதனுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருகிறதோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா மேன்மையும் முடிந்து விடுகிறது. ஒருத்தர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் என்ன, அவருக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் புகழ் இருந்தால் என்ன, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குணம் அவர் சம்பாதித்த மொத்த பேரையும் புகழையும் அவர் சம்பாதித்த மொத்த ஆசீர்வாதத்தையும் அளித்துவிடும். இதான் நடக்குது. இதை நம்ம இன்றைக்கி புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து கொண்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால் நீதியின் பாதையில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதனால் பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். இந்த கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம் என்று தான் சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய ஆழ்ந்த நம்பிக்கை 1 கொரிந்தியர் 15:26 நீங்கள் குறிப்பெடுத்துக்குங்க. கடைசி சத்துருன்னு சொல்கிறார், மரணத்தை சத்துருன்னு சொல்கிறார். எந்த மரணத்தை? ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து சிலுவையின் அண்டையில் வந்து ரட்சிப்பை முழுமையாய் பெற்றுக்கொண்டால் இந்த 2ஆம் மரணமாகிய நித்திய ஆக்கினை அடைய போகிற அந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதன் தப்புவிக்கப்பட முடியும். இந்த உலகத்தில் வரக்கூடிய ஃபிசிக்கல் டெத் எப்படினாலும் வரும். நீங்கள் என்ன தலைகளை நின்னாலும் எப்படினாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிறப்பு என்ற ஒன்று உண்டானால் இறப்பு என்ற ஒன்று உண்டு. நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டும் நம்ம பிள்ளைங்க போய் வாங்கி வைப்பாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டும் ஒரே அரசாங்கம் தான் கொடுக்குது. பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குறதுக்குன்னே ஒரு அலுவலகம் உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதை கடந்து போகும்போது அதை நீங்கள் நினைக்கணும். நான் நினைப்பேன், எப்போவுமே கடந்து போகும்போது இந்த அலுவலகத்தை பார்த்தால் என்னைக்காவது ஒரு நாள் இங்கே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். இதான் உண்மை. அதனால் இதுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. பட் we have resurrection in faith. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது வாக்குத்தத்தம், இது வசனம், இது நிறைவேறும். ஆனால் 2ஆம் மரணமாகிய அந்த நித்திய ஆக்கினை என்பது அக்னிக்கடலில் தள்ளப்படக்கூடிய அந்த நிலைமை என்பது திரும்பி ரெசரக்ஷன் இல்லாத ஒரு ஜீவியம். அதுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் சிலுவை, அதனால தான் ரட்சிப்பு, அதனால தான் மீட்பு, அதனால தான் கிறிஸ்துவின் அன்பண்டையிலே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமென். நீங்கள் எபிரேயர் 5:7 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 5:7
ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ரட்சிப்பு, தன்னை மரணத்தினின்று காக்க வல்லவரிடத்தில் நோக்கி விண்ணப்பித்தல். எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவங்க தங்கள் மரண வேளைக்காக ஜெபிக்கிறாங்க? கிறிஸ்துவர்கள் என்றைக்கு மரண வேளைக்காக ஜெபிக்கிற எண்ணம் உள்ள கிறிஸ்துவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தை தாரும், கிருபையை தாரும், சுகத்தை தாரும், நன்மையை தாரும், கல்வியை தாரும், அதை தாரும், இதை தாரும், இதுதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மரண வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள் மிக குறைவு தான். நானே பார்க்கிறேன். ஒரு மனிதனும் தன் ஆத்மாவுக்காகவும் அந்த ஆத்மாவுடைய நித்திய இளைப்பாறுதலுக்காகவும் ஜெபிக்கணும். சாக போற நேரத்தில் பெட்ல படுத்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றதை விட உயிரோடு இருக்கும் போது நாம ஜெபிக்கணும் நம்முடைய ஆத்மாவுக்காக. அதுதான் சிறந்த அறிவுள்ள கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நீங்க 1 கொரிந்தியர்ல 15 நீங்க பாருங்க, ஆமென். 55 பாருங்க, 56 பாருங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தினுடைய பலன் மரணமா இருக்கும். அதனால நீங்க கிறிஸ்துவ அண்டையில் வரும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வசனத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ்பெஷலி கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 7:10 லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குமா. நீதியின் பாதை மரணத்துக்கு உன்னை தப்பு வைக்கும். ஆனா லௌகீக துக்கம், உலகத்துக்குரிய கவலை, ஐயோ இது பண்ண முடியல, அதோ அது பண்ண முடியல, அவங்கள மாதிரி இது செய்ய முடியல, இவங்கள மாதிரி இது செய்ய முடியல, என்னைக்கு முடியல, இயலாமை, மற்ற காரியங்களை குறித்த ஏக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வருதோ இந்த ஏக்கம் துக்கமாக மாறும். ஏக்கங்கள் தான் துக்கமாக மாறும். என்னால் செயல்படுத்த முடியலையே, என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியலையே, என்னால் அந்த மாதிரி எழுப்பி பிரகாசிக்க முடியலையே, என்னால் அந்த மாதிரி பேச முடியலையே, என்னால் அந்த மாதிரி சம்பாதிக்க முடியலையே, என்னால் அந்த மாதிரி செயல்பட முடியலையே என்ற அந்த ஏக்கம் இருக்கு பாருங்களேன். அந்த ஏக்கம் துக்கமாய் மாறும். அந்த துக்கத்தினுடைய முடிவு மரணமாக இருக்கு. இன்னைக்கு டிப்ரெஷன்ற வார்த்தையும் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையும் அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு மெயின் முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இயலாத பல விஷயங்களை நான் என்னுடைய இயலாமை என்று நான் எடுத்துக்கொண்டு அதை குறித்து நான் ஏக்கத்தை துக்கமாய் எனக்குள்ளே கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், என் எண்ணங்கள், சிந்தனைகளில் வரக்கூடிய தோல்வி எண்ணங்கள், இது எல்லாம் ஒரு காலத்தில் என்னவா மாறுதுன்னா ஒரு பெருங்கடலாக ஒரு மனிதனுக்குள்ள திரளாய் உருவெடுத்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவனை கொண்டு போய் நிறுத்துது. அதனுடைய விளைவு என்ன பாருங்க, அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும், அவனுடைய நிம்மதி குறைந்து போகும். இந்த உலகத்தை விட்டு எப்படியாவது கடந்து போனால் போதும், இந்த உலகத்தில் இனிமேல் வாழவே கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாலேயும் போயிடக்கூடாது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாளுக்கு பின்னால் கூட இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது. அப்படி சரியான டைமில் எக்ஸாக்டாக தெளிவாக சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து போகிற எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்குறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ 2 தீமோத்தேயு 1:10 அவர் இந்த மரணத்தை பரிகரித்து நமக்கு என்ன பண்ணாரு,
ஜீவனை சம்பாதித்து கொடுத்தார், உயிர் மீட்சியை கொடுத்தார். இன்னைக்கு எனக்கு ஜீவன் வரணும் அப்படின்னா கிறிஸ்து அந்த மரணத்தின் பாடுகளின் ஊடாக சென்று அந்த மரணத்தை ஜெயிக்க அவர் உதவி செய்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்தில் நமக்காக மரித்திராவிட்டால் நாமும் இந்த மரணத்தினால் நாம் அழிந்து போயிருப்போம். ஆகவே அந்த மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரைச்சஸ்னஸ், அதாவது மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடிய மெயின் ரூட்டே என்னன்னா ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆமாம், நியூ டெஸ்டமெண்ட் என்ன சொல்றது பார்க்கலாமா? நியூ டெஸ்டமெண்ட் சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா சந்தோஷமா போயிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சார், உங்களுக்கு புரிஞ்சா? பழைய ஏற்பாடு நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும், நீதியின் பாதையில் மரணம் இல்லைன்னா நம்ம வாசிச்சோம். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுது அன்பு இல்லைன்னா இந்த 2ஆம் மரணம் ஆகிய நித்திய ஆக்கினிக்கு நீ தப்பிக்கவே முடியாது. தெளிவாக சொல்றார். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால்தான் மரணத்தை விட்டு நீங்களாக்கி இருப்போம். அப்போ அன்பு எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் பொழப்பு இல்லாமல் எல்லாரும் அன்பா இருங்கன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு யாரும் உங்களுக்கு போதிக்க கிடையாது. சும்மா சொல்லலாம் நான் அன்பா தான் இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், அவங்க தான் என் மேல அன்பா இல்லைன்னு. இயேசு கிறிஸ்து மேல எத்தனையோ பேர் அன்பு வச்சிருந்தாங்க, எத்தனையோ பேர் வெறுப்பு வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. சிலுவையில் ஜீவனை கொடுக்கும்போது என்னை நீ அடிச்ச, என்னை நீ மறுதளிச்ச, என்னை நீ விட்டுட்டு போன, அதனால உனக்காக நான் மறிக்கல, மற்றவங்களுக்காக தான் மறிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார். எல்லாரையும் நேசித்தார். எல்லாரையும் அவருடைய அன்பின் கிருபையினால் இழுத்து கொண்டார். இதுதான் உண்மை. நெப்போலியன் அவர்கள் மரணத்தின் தருவாயில் சொன்ன ஒரு கூற்று எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அவர் சொன்னார், என்னுடைய துப்பாக்கி முனையின் பலத்தினால் இந்த உலகத்தின் சில பகுதிகளை நான் பிடித்து ஆட்சி செய்தேன். இயேசு கிறிஸ்து என்பவரோ தன்னுடைய அன்பினால் இந்த உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி ஒரு கூற்றை ஒரு சர்வாதிகாரியாக வாழ்ந்த நெப்போலியன் என்ற மன்னர் சொன்னதை நான் நினைவுபடுத்திய நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களே சிறந்த ஆயுதம் அன்பு. இந்த அன்பு என்ற ஆயுதம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட கடின சூழ்நிலைகளையும் அவன் மேற்கொண்டு நித்திய ஜீவனை அவன் சுதந்திரிக்க முடியும், நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும். மரணத்தை கடந்து ஒரு எல்லையில்லா வாழ்க்கையை, மகிழ்ச்சியை அவனால் அடைய முடியும். ஆகவே அன்பே பிரதானம். அந்த அன்பை புரிந்து கொண்டு, அந்த அன்பை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், மன்னியுங்கள், அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எங்களிடத்தில் குறைகள் உண்டு. அறியாமையினால் நாங்கள் பல காரியங்களை செயல்படுத்தியிருக்கலாம். கர்த்தர் எங்களை மன்னித்து நேசித்து ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென்று உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பேர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும்பா. உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபங்கேலும்
நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி.